அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை 5 குண்டுகள். இதன் ஆசிரியர் சுதாகர் கஸ்தூரி. இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். மும்பையில் பணியாற்றியிருக்கார். அறிவியல் கருவிகள் மென்பொருள் விற்பனை துறையில் இவர் பணியாற்றியிருக்கார். இந்த நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்கிறதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நூல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 1900 தென் மாவட்ட வரலாறு பின்னணியில் இந்த கதை போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஹானி ஆண்டர்சன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அதாவது இவங்களுக்குள்ள திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறப்ப ஹானிக்கும் இந்தியரான முத்துராஜாவுக்கும் ஒரு நட்பு வருது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டர்சன் கொலை செய்யப்படுறார். அந்த கொலைப்பழியை தூக்கி முத்துராஜா மேலே போட்டுடுறாங்க. ஆனால் முத்துராஜாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆண்டர்சன் சுட்டாங்க இல்லையா, அந்த துப்பாக்கியை ஹானி மறைச்சிடுறாங்க. இது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருந்து லிண்டா அப்படின்றவங்க வராங்க. அந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதை போயிட்டு இருக்கு. இது எப்படி தெரியுதுன்னா, நடேசன் பிள்ளை அப்படிங்கிற அவருடைய டைரியை பார்த்து சில குறிப்புகள்லாம் கிடைக்குது. அதே மாதிரி சொலவடை பாட்டுகள், அதாவது ஒப்பாரி பாட்டுகள் அப்படின்னு இதில் நிறைய ஒப்பாரி பாட்டுகள் இருக்குது. அது படிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் நிறையா குறிப்பு இருக்குது. அதை வச்சியும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க யார் மூலயமா இந்த துப்பாக்கி யார்கிட்ட இருக்கும், எப்படி இது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில குறிப்புகள்லாம் வச்சு அடுத்து அது ஒரு 3 தலைமுறை 3 காலகட்டத்தில் இந்த கதையை கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்காக போராடினாங்க வஉசி, அவங்க கூட இருந்தவங்க, அவங்கெல்லாம் எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்றதையும் இந்த கதையில் நடுவில் கொண்டு வராங்க. அதனால் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலையும் சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு பக்கம் அறிவியல் மென்பொருள்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம், இந்த காலகட்டம், நடுவில் இருக்கிற காலகட்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்வையாக அருமையாக கதையை எழுதியிருக்கிறார் இந்த ஆசிரியர். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக அந்த நூலை படிக்கலாம். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி.